ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம டாபிக் 2 அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த டாபிக் 2 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா SQL ஒர்க் ஷாப். ஓகேங்களா? ஸோ இந்த SQL ஒர்க் ஷாப்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த டீட்டெயில நம்ம பார்க்க போறோம். ஆஹ் இதுல டாபிக்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா யூசிங் த ஆப்ஜெக்ட் ப்ரௌசர், இஷ்யூங் ஆட் டாக் ஸ்டேட்மெண்ட், மெயின்டைனிங் த SQL ஸ்கிரிப்ட் அண்ட் ரெபாசிட்டரி அப்படிங்கிறதுலாம் இருக்கு. இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம SQL ஒர்க் ஷாப்புக்குள்ளேயும் பார்க்கலாம். நான் என்ன பண்றேன், இப்ப apex.oracle.com-குள்ள நான் லாகின் பண்றேன். ஸோ அதுக்கு முதல்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் அபெக்ஸ்ல வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஆப் பில்டர் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஆப் பில்டர்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அபெக்ஸ்ல வந்து அப்ளிகேஷன் கிரியேட் பண்றது, அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்போர்ட் பண்றது, இம்போர்ட் பண்றது, அதுக்குண்டான யூட்டிலிட்டிஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா SQL ஒர்க் ஷாப். இந்த SQL ஒர்க் ஷாப்புக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரௌசர் இருக்கு, SQL கமெண்ட்ஸ் இருக்கு, SQL ஸ்கிரிப்ட் இருக்கு, அகைன் யூட்டிலிட்டிஸ் இருக்கு, ரெஸ்ட்ஃபுல் சர்வீஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரௌசர் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன், ஆப்ஜெக்ட் ப்ரௌசர் அப்படிங்கிறத செலக்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ப்ரௌசர் வர்றதுக்கு நம்மளுக்கு ரெண்டு வழி இருக்கு, ரெண்டு மெனு இருக்கு. இந்த டேஷ்போர்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்க SQL ஒர்க் ஷாப்னு இருக்கு. இங்க SQL ஒர்க் ஷாப்ல ஆப்ஜெக்ட் ப்ரௌசர் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இது மூலியமா வரலாம். ஓகே. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ப்ரௌசர்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இங்க டேபிள் இருக்கு, வியூஸ் இருக்கு, இண்டெக்ஸ் இருக்கு, சீக்வன்ஸ் இருக்கு, டைப் இருக்கு, பேக்கேஜ் இருக்கு, ப்ரொசீஜர் இருக்கு, ஃபங்க்ஷன், ட்ரிகர், டேட்டாபேஸ் லிங்க், மெட்டலைஸ் ரிவ்யூ, சினானிம் அண்ட் கலெக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ப்ரௌசர்ல நம்ம வந்து டேபிள் கிரியேட் பண்றதுனாலும் சரி, வியூ கிரியேட் பண்றதுனாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷன், ப்ரொசீஜர், பேக்கேஜ் கிரியேட் பண்றது எல்லாமே வந்து இப்ப ரொம்ப சிம்பிள் ஆயிருச்சு. நீங்க வந்து கமாண்ட் எழுதி அதை ரன் பண்ணி அதில் எரர் வந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணி திரும்ப வேலிடேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடையாது. இப்ப ஒரு டைரக்டாவே ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஐ ஜஸ்ட் கிளிக் த கிரியேட் டேபிள். இங்க வந்து உங்களோட டேபிள் நேம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துடலாம். கொடுத்துட்டு உங்களோட காலம் நேம்னா என்ன, இதுல டேட்டா டைப் என்ன, இதுல என்ன, இதுல என்னென்ன டேட்டா டைப் இருக்கு, என்ன லென்த் கொடுக்கணும், பிரைமரி கீயா நாட் காலமா, எஸ்கியூஎல் எக்ஸ்பிரஷன்னா என்ன, அப்புறம் வந்து இந்த காலத்தோட கமெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத இந்த இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துட்டு இங்க ப்ரிவியூ எஸ்கியூஎல் கொடுத்துட்டு நம்ம இங்க இது கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கிரியேட் டேபிள் கொடுத்து நம்ம டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். அந்த டேபிள் கிரியேட் பண்றது எப்படின்னு பாருங்க. இப்போ வந்து டெமோ ஆர்டர் அப்படின்னு நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். இதுல வந்து ஆர்டர் ஐடி, ஆர்டர் ஐடி வந்து எப்பவுமே வந்து ஒரு நியூமரிக்கலா இருக்கலாம். ஓகேங்களா? அது வந்து ஒரு நாட்நாள் காலமா இருக்கலாம், பிரைமரி கீ காலமாகவும் கூட இருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா ப்ராடக்ட் இருக்கணும். ப்ராடக்ட் நேமு, வேர் கேர். ஓகேங்களா? வேர் கேர் டூ. இதுல லென்த் ஒரு 100 அப்படின்னு இருக்கலாம். ஆர்டர் கொடுக்கும்போது ஐட்டம் நாட்களா இருக்கலாம். அப்புறம் வந்து குவான்டிட்டி, நம்பர், பிரைஸ், நம்பர், ஒரு நாட்கள் காலமா இருக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே நாட்கள் இருக்கலாம். ஓகேங்களா? டோட்டல் வேர் டூ. ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டேக்ஸ் இருக்கு அப்படின்னா டேக்ஸ் கோடு, இது வந்து வேர் கேர் டூ வச்சுக்கலாம். டேக்ஸ் அமௌண்ட், நம்பர். ஓகேங்களா? ஸோ இது மேண்டேட்டரி கிடையாது. ஸோ எல்லா ப்ராடக்ட்டுக்கும் மேண்டேட்டரி இருக்குமா அப்படின்ட்டா டேக்ஸ் கோடு வந்து டேக்ஸ் குரூப் கோடு எல்லாத்துக்குமே இருக்குமா அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்கும் இருக்காது. ஸோ அதனால இது நான் மேண்டேட்டரி கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா டேபிள் வந்து கிரியேட் டேபிள் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு இப்போ டேரெக்டாக நான் டேபிள் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இதில் மஸ்ட் வேர் சம் வேல்யூ அப்படின்னு இருக்கு. டோட்டல் அப்படிங்கிறது வந்து இப்போ வேர்க்கர் கொடுங்க. சாரி, டோட்டல் வந்து நம்பர், டேக்ஸ் கோடு வந்து ஒரு 5 கேரக்டர் இல்லை 5 கேரக்டர் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கிரியேட் டேபிள் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து இப்போ டேபிள் கிரியேட் ஆயிட்டு. ஓகேங்களா?
ஸோ இதே மாதிரி தான் நீங்க டேபிள் கிரியேட் பண்றது, வியூ கிரியேட் பண்றது எல்லாமே இது மூலியமாவே நம்ம கிரியேட் பண்ணிடலாம். இப்ப நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? இப்ப டெமோ ஆர்டர் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம். அதுக்கு ஒரு வியூ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, வி ஆர் டெமோ ஆர்டர். ஓகே. இப்ப இதுல வியூ கிரியேட் பண்றதுக்கு, இப்ப இந்த டேபிளோட எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் வேணும் பார்த்தீங்களா? அந்த எஸ்கியூஎல் இதுல இருக்கிற காலம் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்னா எடுத்து செலக்ட் பண்றதுக்கு பதிலா, இந்த சாம்பிள் குயரீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் வந்தீங்க அப்படின்னா, இந்த எஸ்கியூஎல்க்குரிய இதுல என்னென்ன காலம்லாம் இருக்கோ, அந்த எல்லா காலமும் இங்க நம்மளுக்கு கிடைச்சிரும். இங்க காப்பி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. இல்ல ரன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. ஓகேங்களா? இந்த காப்பி பட்டன கிளிக் பண்ணிட்டு, நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு டேபிள்ல வந்து வியூ கிரியேட் பண்றேன். வியா நான் என்னோட எஸ்கியூஎல் கொரிய பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வியா டெமோ ஆர்டர் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? குடுத்துட்டு கிரியேட் வியூ அவ்வளோதான். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, வியூ கிரியேட் ஆயிட்டு நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல அடிஷனலா ஏதாவது ஒரு காலம் நீங்க ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா, டைரக்ட்டா இங்க உள்ள கோடுல வந்துட்டு, நீங்க காலம்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு, திரும்ப சேவ் அண்ட் கம்பைல் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வியூ வந்து கம்பைல் ஆயிரும். ஸோ இதே மாரி தான். இண்டெக்ஸ் கிரியேட் பண்றது, சீக்வென்ஸ் கிரியேட் பண்றது, டைப் எல்லாமே வந்து இந்த ஆப்ஷன யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், நமக்காக கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் இதே மாரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுங்க. இந்த டேபிள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதோட டிடிஎல் கமாண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த டேபிள் கிரியேட் பண்ணோட சின்டாக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளா கிடைக்கும். ஓகேங்களா? டெமோ ஆர்டர், ஆர்டர் ஐடி, ப்ராடக்ட் நேம், குவான்டிட்டி, பிரைஸ் எல்லாமே இங்க கிடைக்குது பாத்தீங்களா? ஸோ பிரைமரி கீ முதற்கொண்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களும் டேபிள் கிரியேட் பண்ணி பாருங்க, காலம் கிரியேட் பண்ணி பாருங்க. நெறைய காலம்ஸ், நெறைய வேலிடேஷன், நெறைய கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இதெல்லாம் கூகுள் நம்மளோட W3 ஸ்கூல்ல வந்து நெறைய சின்டாக்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. அத யூஸ் பண்ணி டைரக்ட்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம், கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்க டேபிள் கிரியேட் பண்ணி பாருங்க. மத்த அதர் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க இத கிரியேட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு வந்து SQL கொரில அத எப்படி மெயின்டெயின் பண்றோம் அப்படிங்கிறத, எப்படி கொரிய சேவ் பண்றது, எப்படி கொரிய ரன் பண்றது அப்படிங்கிறத அடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ.